ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான். நைட்டு ஒரு திருமணம் போகிறோம். சூப்பரான ஒரு தயிர் சோறு, க்ரீமியான ஒரு தயிர் சோறு. சூப்பர்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல். நானும் அப்போ சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி ஸ்வீட்டு. ஓகேம்மா. அன்றைக்கி பண்ணியிருந்தோம்ல அது பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு தக்காளி சோறு. செம்மையாக இருக்குது தக்காளி சோறு. இது வந்து வடித்து கலர்னது. ஓகே ஓகே. அப்புறம் நம்ம கேஜிஎஃப்பில் வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் பொரியல். இதோடு தீர்ந்து போச்சுமா. கத்திரிக்காய் என்ன மாதிரி இருக்குன்ற அந்த வெண்ணெய் மாதிரி கத்திரிக்காய் செம்மையாக இருந்தது கத்திரிக்காய். அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை வறுவல். இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு குடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்ம நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்கள் வெப்சைட் லிங்க் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வெப்சைட்லாம் போக தெரியல அப்படின்றக்கும் வழக்கம் போல் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். நிறைய பேர் இப்போ பூஜா குட்டி வீடியோ போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து சம்மந்தி வீட்டை போய் பார்க்க போனோம் இல்லையா, அதை வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பூஜாவோட ஃபீலிங்ஸை ஒருத்தர் வந்து அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக அந்த செல்லக்குட்டி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உள்ள கருத்தை சொல்கிறீங்க, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதை நல்ல கமெண்ட்ஸை எடுத்து நம்ம வந்து பின் பண்ணியும் விடுறோம். பாருங்கள் போயிட்டு அதை கண்டிப்பாக. சரிங்களா? நாளைக்கு வந்து ஒரு நல்ல நாள், நல்ல விசேஷம். நாளைக்கு வந்து நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது. காலையில் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போனோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பூஜா குட்டிக்கு வந்து நிச்சயதார்த்த புடவை எடுக்க போகிறோம். இன்றைக்கி காஞ்சிபுரமில் தான் நம்ம போய் எடுக்கலான்னு ஐடியா. நிறைய பேர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இடத்துல நம்ம புடவை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொசைட்டி நிறைய இருக்கும். அங்கே அறிஞர் அண்ணா இருக்குது, அப்புறம் திருவள்ளூர் சொசைட்டி இருக்குது, நிறைய சொசைட்டி இருக்குது. அது எல்லாம் தெரியும். எங்கே வந்து நல்லா வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்லேயும் இருக்கும், புடவையும் தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிச்சயத்துக்குலாம் லைஃப்பில் ஒரு டைம் எடுக்க போகிற புடவை, அதை நல்லா தான் நம்ம பார்த்து எடுக்கணும். ஸோ மாப்பிள்ளை வீட்லேயும் சொல்லிட்டாங்க, நாங்கள் சொல்கிற கடையும் போய் பாருங்கள், இல்லை பூஜாக்கு அதில் பிடிக்கலன்னா வேறு எந்த கடை இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சொசைட்டியாக சொல்லுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும் புடவைங்களும். வேறு என்ன பட்டு? ஹாப்பியாக பட்டு? ஹாப்பி மம்மி. இப்போ பூஜா குட்டிக்கு பசிக்குது. இப்போ தான் ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு வந்தாங்க. அது இப்போ பசிக்குது. அதுதான் வீடியோ சீக்கிரம் முடிச்சுக்கலாம். வாழ்க வளத்துடன். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா. பை. பாய்.